பாண்டிச்சேரியில ஈவென்ட் பண்றதா இருந்தோம். நீங்க இவ்வளோ தூரம் ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கல. பாண்டிச்சேரி ஈவென்ட்டுக்கு நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணது ரொம்ப அருமையா இருந்தது. 27ஆம் தேதி ஈவென்ட்டு. இதுக்கு மேல எங்களால ஆள அக்காமடேட் பண்ண முடியாது. அதனால இதுக்கு மேல நீங்க ரிக்வெஸ்ட் வைக்காதீங்க. உங்க அட்ரஸ நாங்க நோட் பண்ணிக்கிறோம். திரும்பி இன்னொரு ஈவென்ட் பாண்டிச்சேரியில பண்றோம். அங்க உங்கள டெஃபினட்டா நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். வாழ்க்கையில் நம்மளாம் என்ன பண்ணுவோங்க, அதுவும் நாங்கள்லாம் சின்ன வயசில் இருக்கிறச்ச நம்மளை ஓவராக கிரிட்டிசைஸ் பண்ணுவோம் நம்மளோட எல்டர்ஸ்லாம். அதனால நம்மளுக்கு என்ன ஒரு மனப்பான்மை வரும்னா, நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டா பெட்டர், நம்மளை திட்டினா பெட்டராக நடக்கும் அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்குது. அதனால் நம்ம திட்டிப்போம், நம்மளை செல்ஃப் இன்ஃப்ளிக்டட் வூண்ட்ஸ் நிறைய பண்ணுவோம். நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டா நம்மளை பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுவோம், நம்ம மோட்டிவேட் ஆகிடுவோம் அப்படின்னு பல பேருக்கு ஒரு தாட் ப்ராசஸ் உண்டு. இந்த தாட் ப்ராசஸ் உண்மையிலேயே தவறு. ரெனே டெக்கார்ட்டே அப்படின்னு ஒரு பெரிய ஃப்ரெஞ்ச் ஃபிலாசபர் அண்ட் மேத்தமேட்டிஷியன் இருந்தான். மேக்ஸ் படித்தவங்களுக்கெல்லாம் ஒன் ஆஃப் தி ஃபவுண்டர்ஸ் ஆஃப் த கேல்குலஸ்னு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா டெக்கார்ட்டே என்ன சொன்னான்னா, ஐ திங்க் தேர்ஃபோர் ஐ ஆம் அப்படின்லாம். நான் யோசித்தேன், அதனால் நான் அதை ஆயிட்டேன் அப்படிங்கிறது. இது ரொம்ப உண்மையான விஷயம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நிச்சயமாக ஆயிடுவீங்க. அதனால் இந்த செல்ஃப் கிரிட்டிசிசம் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களோட செல்ஃப் எஸ்டீமு காணாமல் போயிடும். செல்ஃப் எஸ்டீம்னால் என்னென்னா, நாம் நம்ம மதிப்பு நம்மளோட கணப்புலேயே கம்மியாயிடும். நான் வேஸ்ட்டு, என்னால் முடியாது, இந்த உலகமே நம்மளோட எல்லாரும் பெட்டராக இருக்காங்க அப்படிங்கிற நினைப்பு போயிடும். ஒன்ஸ் செல்ஃப் எஸ்டீம் கிராக் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கான்ஃபிடென்ஸும் மோட்டிவேஷனும் போயிடும். வாழ்க்கையில் நம்மளுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, இது நிச்சயம். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னா தப்பு. நம்ம மேலே நம்மளுக்கே கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னா வெளியிலேன்னு ஒருத்தன் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுக்க முடியாது. இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எவ்வளோ தூரம் இம்பார்ட்டண்ட்னா, ஹார்திக் பாண்டியா இந்த சீசன்லாம் அவனை சியர் பண்ணாமல் எல்லாம் திட்டினே இருக்கிறாங்க. இது வரைக்கும் அவனோட செல்ஃப் எஸ்டீம் அண்ட் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் போயிடுச்சு. அவன் கடைசி ஓவர் போடுறான், 4 பால் இருக்குது. ஒரு 41 வயசு 42 வயசான பேட்டிங் வரான். 4 பாலில் 3 6 2 ஒரு சிங்கிள் அடிக்கிறான். தட் இஸ் தி பவர் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். ஹியர்ஸ் நத்தி. அவனுக்கு தோக்கத்துக்கு ஒன்றுமே கிடையாது. இந்த போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூவில் ஹார்திக் பாண்டியா சொல்கிறான், இந்த விக்கெட் கீப்பர் ஒருத்தன் எங்கள் பேட்ஸ்மேன் பின்னாடி இருக்கிறான், அவன் பவுலருக்கு கான்ஸ்டண்ட்டாக கோச்சிங் கொடுக்குறான், அந்த ஆள் பேர் தோனி அப்படி. அதனால் நான் என்ன சொல்கிறேன், ரித்துராஜ் கைக்வாடை பற்றி அவன் சொல்லவே இல்லை. அவ்வளோ தூரம் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, திரும்பி யூ ஹவ் டு லேர்ன். உங்கள் மேலே நீங்களே கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க ஒரு அளவுக்கு மேலே. எஸ், நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு நீங்கள் ரிவ்யூ பண்ண வேண்டியது உங்களோட டியூட்டி, கடமை. இதை நீங்கள் ரிவ்யூ பண்ணணும். அதனால் இட்ஸ் ஓகே, ஒரு தப்பாகிடுச்சுனோ இட்ஸ் ஓகே, அடுத்த வாட்டி கரெக்ட் பண்ணுறேன்னு அந்த மிஸ்டேக்குக்கு அவேர் ஆனுமே தவிர உங்களே மோரம் நடிச்சுக்கிற மாதிரி செல்ஃப் ஃப்ளாஜுலேஷன் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக அவங்க கான்சன்ட்ரேஷன் கம்ப்ளீட்டாக போயிடும். அதனால் லேர்ன் டு பி ஜென்டிலர் அண்ட் கம்பேஷனேட். உங்களோட செல்ஃபுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களை எப்படி ட்ரீட் யூ ஜென்ட்லியோ, சின்ன குழந்தைய எப்படி ட்ரீட் பண்ணுறீங்களோ அது மாதிரி ட்ரீட் பண்ணுங்க உங்கள் செல்ஃப். பி மோர் கம்பேஷனேட். தப்பாகிடுச்சு, இட் இஸ் ஓகே, ஐ எம் அவேர் ஐ மேட் அ மிஸ்டேக். நான் தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு தெரியுது, நான் அடுத்த வாட்டி கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஆட்டிடியூடோடு இருங்க. ஏன்னா ரிசல்ட்டுங்கிறது நம்ம கண்ட்ரோலில் இல்லை. அதனால் இந்த ரிசர்ச்சுங்கிறது என்ன காட்டுதுன்னா, சைக்காலஜியில் நீங்கள் உங்களுக்கே கான்ஃபிடெண்ட்டாக இருந்தீங்கன்னா, உங்களுக்கே நீங்கள் செல்ஃப் கம்பேஷன் அண்ட் கைண்ட்னஸ் காட்டினீங்கன்னா டெஃபினட்டாக பெட்டராக போவீங்க. இது டிப்ரெஷன், ஆன்சைட்டி இதெல்லாம் குறைக்கும். அண்ட் உங்களோட இமோஷ்னல் ரெசிலியன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ முன்னே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, சிங்கிள் மிஸ்டேக் நீங்கள் பண்ணுறது உங்கள் வாழ்க்கையை அழிச்சிடாது.
ஒரு தப்பு பண்ணுறது எல்லாருக்கும் இயல்பு. ஸோ ஒரு தப்புங்கிறது உங்களோட கேரியரை டிஸ்ட்ராய் பண்ணிடாது. இட் இஸ் கண்டினியூஷன் ஆஃப் மேக்கிங் த சேம் மிஸ்டேக். அண்ட் அதை ஒரு நெகட்டிவ் ஹேபிட்டாக இருக்கிறது தான் உங்களை டிஸ்ட்ராய் பண்ணிடும். ஒன்ஸ் நீங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டு அதை கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஃபேவராக தான் முடியுமே தவிர உங்களுக்கு நெகட்டிவ் இம்பேக்ட் வராது. எப்போ ஒரு மிஸ்டேக்கை நீங்கள் ஹேபிட்டாக மாற்றுறீங்களோ அப்போ தான் ப்ராப்ளம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ரெகக்னைஸ் தட் ஐ மேட் மிஸ்டேக், நான் அந்த தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு ரெகக்னேஷன் கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப் பெட்டராக இருக்கும். அதை விட்டுட்டு நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால், உங்களே அடிச்சுக்கிறது எந்த விதத்தையும் நியாயம் இல்லை, உங்களை எந்த விதத்திலையும் ஹெல்ப் பண்ண போகிறதில்லை. அதனால் ஒரு தவறுங்கிறத ரெகக்னைஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்பி அந்த தப்பை பண்ணாமல் இருங்க. அந்த தப்பை திரும்பி திரும்பி பண்ணாதான் தென் நீங்கள் டவுன்வர்ட் ஸ்பைரலில் போவீங்க. அது ஹேபிட்டோட இம்பார்ட்டன்ஸை நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கங்க. பல தடவை நான் சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட, ஒரு ஹேபிட்டுங்கிறது தான் உங்களோட செல்ஃப் டிசிப்ளினையும் வாழ்க்கையும் டிஃபைன் பண்ணும். இப்போது வெல்த்துங்கிறது உங்களோட ஃபைனான்ஷியல் ஹேபிட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. வரவோட கம்மியாக செலவு பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்கள் ஃபைனான்ஷியல் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும், உங்களுக்கு வெல்த் அக்யூமுலேட் ஆகும். ஹெல்த்துங்கிறது உங்களோட ஈட்டிங் ஹேபிட்ஸும் எக்ஸசைஸ் எவ்வளோ பண்ணுறீங்கிறதும் பாடியை நீங்கள் எப்படி பார்த்துக்கிறீங்கிறதையும் பொறுத்து இருக்குது. நாலேஜுங்கிறது நீங்கள் எவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணி எவ்வளோ படிக்கிறீங்க, எவ்வளோ தூரம் நீங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறீங்க, அதை எவ்வளோ வாட்டி அப்படிங்கிறது விஷயத்தை காட்டுது. நீங்கள் படிக்கலைன்னா உங்களுக்கு நாலேஜ் வராது. க்ளீன் ஹேபிட்ஸ் இருந்தால் உங்கள் ஹெல்த்து நல்லா இருக்கும். பணத்தை வரவுக்கு மீறி செலவு பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக வெல்த் அக்யூமுலேட் ஆகும். இட் இஸ் ஒன்லி மேட்டர் ஆஃப் டைம். அதே மாதிரி நீங்கள் ஹேபிட் க்ளீனாக இருந்ததுன்னா ஒரு டேபிளை பார்த்தோன்னே அவனோட ஹேபிட்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். எடுத்த இடத்துல வைக்கிறது, தூசி இருந்தால் அவன் என்ன பண்ணுறான் எல்லாமே தெரியும். ஷார்ட் டேர்மில் அவுட்கம்மை நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் லாங் டேர்மில் உங்கள் ஹேபிட்ஸ் கரெக்டாக இருந்து நெகட்டிவ் ஹேபிட்ஸை நீங்கள் குயிக்காக ஐடென்டிஃபை பண்ணி அதை கரெக்டிவ் ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா அவுட்கம் பாசிட்டிவாக தான் இங்கே இருக்கும். ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும், இன்றைக்கி அரச மரத்தை சுற்றிட்டு நாளைக்கு பயத்த தடவைனா குழந்த பிறக்காது. குழந்த பிறக்கிறதுக்கு 10 மாதம் ஆகும். அதே மாதிரி தான் உங்கள் ஒரு மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணிவிட்டு உங்களே நீங்கள் அடிச்சுக்கிறதுனால நீங்கள் பெட்டராக மாட்டீங்க. நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சு அதை கரெக்ட் பண்ணி அதை ஹேபிட் ஆக்காமல் பார்த்துக்கிட்டாலே நீங்கள் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுவீங்க. சென்ட்ரல் டு குட் அண்ட் பேட் அவுட்கம்ஸ் ஹேபிட்ஸ் தான். ஹேபிட்ஸ் நல்லா இருந்தால் ஒரு லாங் டேர்ம் உங்கள் அவுட்கம்ஸ் நல்லாயிருக்கும். ஹேபிட்ஸ் நல்லா இல்லைன்னா உங்கள் அவுட்கம் ப்ராப்ளம் ஆகும். இதை தான் இன்றைக்கி நான் சொல்ல வந்தேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. முடிஞ்சால் இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க
நேர கிண்டல் தான் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.